அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: உள்ளக நீதித்துறையை பான் கி மூன் நம்புகிறார், ஐநாவும் சர்வதேசமும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை என்கிறது அரசாங்கம். உள்ளக விசாரணையின் தற்போதைய நிலைமையை பான் கி மூன் மதிப்பிடுவார் என்றதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்ளக விசாரணை மற்றும் உள்ளக நீதித்துறையில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளார். அத்துடன் சர்வதேச சமூகமும் இலங்கையின் உள்ளக விசாரணை பொறிமுறையில் நம்பிக்கை வைத்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதி எம்பியான வரலாறு உலகில் எங்கும் உள்ளதா? கேள்வி எழுப்புகிறார் அசாத் சாலி என்றதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் உலகில் எந்த நாட்டிலாவது பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் வருவாரா என்று தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கேள்வி எழுப்பினார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். காணாமல் போனோர் அலுவலகம் மலையகத்திற்கும் நன்மை பயக்கும் என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. அதன் மீது கவனம் செலுத்துவோம். காணாமல் போனோருக்கான அலுவலகம் பாராளுமன்றில் அங்கீகரிக்கப்பட்டமை வடக்கு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமின்றி மலையகத்திற்கும் நன்மை பயக்கும் என பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. செய்திகளை தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். சர்வதேச நீதி பொறிமுறையை கோரும் காணாமல் போனோரது உறவுகள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் காணாமல் போனவர்கள் தொடர்பாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நேற்று முன்தினம் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வடக்கில் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும், கிழக்கில் திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: பான் கி மூன் அழுத்தம் கொடுக்க மாட்டார், அரசாங்கம் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய நீதித்துறை தொடர்பில் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் அரசாங்கம் பொறுப்புக்கூறல் விடயத்திலான நீதி பொறிமுறையில் வெளிநாட்டு நீதிபதிகள் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என்ற ஜனாதிபதி சிறிசேனவின் நிலைப்பாட்டுடன் ஐநா இணைந்து செல்லுமா என்பது தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் பதிலளிக்காமல் தவித்திருப்பதை அதற்கான உதாரணமாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கணனிகளில் ஊடுருவி தாக்குதல் நடத்தும் சைபர் குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஊடுருவி தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கடந்த திங்கட்கிழமை 17 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுதினம் செவ்வாய்க்கிழமை மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய திருமணமான ஆள் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி தினக்குரலை அடுத்து சுடரொளி மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: போர்க்குற்ற விசாரணை பொறிமுறை
உள்ளக நீதி கட்டமைப்பு மீது ஐநா செயலாளருக்கு நம்பிக்கை. நல்லிணக்க நடவடிக்கைகளை ஆராய்வதே மூனின் பயணத்தின் நோக்கம் என்கிறது அரசு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் உள்ளடக்கமானது இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றவை என கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான செயற்பாடுகள் குறித்த விசாரணையின் போது இலங்கையின் உள்ளக நீதி கட்டமைப்பு மீது சர்வதேசமும் ஐநாவும் நம்பிக்கை வைத்துள்ளன என்று அரசு நேற்று தெரிவித்தது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். வலிவடக்கு மக்களின் ஏமாற்றம் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பலிகாமம் வடக்கில் ராணுவம் ஆக்கிரமித்துள்ள 11 கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள காணிகள் அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீள ஒப்படைக்கப்படுவது குறித்து ஒன்றுக்கொன்று முரணான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பல்லாண்டு காலமாக நலன்புரி நிலையங்களிலும் உறவினர்களுடனும் தங்கியிருக்கும் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து தற்போது கவலை அடைந்துள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது அவன்கார்ட் நிறுவனத்தின் நிதி மோசடி தொடர்பில் அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய மற்றும் 7 பேர் மொத்தமாக 8 பேர் அடங்கலாக அவர்கள் அனைவருக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய அடங்கலாக 8 பேர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள செய்தியை பிரசுரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக நாம் மேலும் ஒரு செய்தி மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் நேற்று இரவு இலங்கை வந்தடைந்த ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடியான சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் உள்ளக விசாரணை பொறிமுறை தொடர்பிலான விடயங்கள் பற்றியும் அவர் கேட்டறிந்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுச் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச செய்திகள் மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக மியன்மாரில் அரசாங்கத்திற்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையில் முக்கியத்துவம் மிக்க சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பம் என்ற தலைப்பில் சர்வதேச செய்தியொன்று இடம் பிடித்துள்ளது. மியன்மாரில் கடந்த பல தசாப்த காலமாக இடம்பெற்று வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் அங்கமாக அந்நாட்டு அரசாங்கம் மற்றும் இராணுவத்திற்கும் ஆயுதம் ஏந்தி போராடும் இராணுவ குழுக்களுக்கும் இடையிலான முக்கியத்துவமிக்க சமாதான பேச்சுவார்த்தைகள் நேற்று புதன்கிழமை ஆரம்பமாகின என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. சர்வதேச செய்திகளை தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். இந்திய செய்திகளில் முதலில் ஈழத்தில் காணாமல் போன தமிழர்கள் தொடர்பில் அனைத்துலக விசாரணை தேவை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது கவனம் செலுத்தலாம். ஈழத்தில் காணாமல் போன 25,000 தமிழர்கள் பற்றி அனைத்துலக விசாரணை தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது என்று நீண்டு செல்கின்றது அந்த செய்தி. செய்திகளை தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். அவன்கார்ட் நிறுவனத்தின் நிதி மோசடி தொடர்பில் அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அடங்கலாக 8 பேர் மீது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதனை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமையப்பெற்றுள்ளது. அந்த வகையில் கழுகு போன்று கொத்தி தின்பதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பார்த்து கொண்டு நிற்கின்றது. அதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ கோழி குஞ்சொன்றை போல் கூடையொன்றுக்குள் ஒளிந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து நிற்கின்றார் என்றவாறாக சித்தரித்து வீரகேசரி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம்.
அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னிடம் ரகசியங்கள் உள்ளது வெளியிட மாட்டேன் என்று கூறியிருந்தார். அதேவேளை அதற்கு பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்னிடமும் ரகசியங்கள் உள்ளது வெளியிட மாட்டேன் என்று அவரும் கூறியிருந்தார். ஆகவே இரண்டு பேரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி ரகசியங்கள் உள்ளது வெளியிட மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருப்பதை சித்தரிக்கும் வகையில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. ஆம்நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.